ஹலோ எவ்ரிவன். ஆர்ஆர்பி கிளர்க் மீன்ஸுக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் இது. ஸோ மோரார்லெஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸி தான், பட் ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25+ அட்டம்ஸ் வந்து எல்லாராலையும் கொடுத்துன்னு இருக்க முடியும். 25க்கு கீழே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் பிளட் ரிலேஷன் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் லேக் ஆனதுனால உங்கள் அட்டம்ப்ட் குறைஞ்சிருக்குமே தவிர, ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கிளரிக்கல் ஆர்ஆர்பி கிளரிக்கலை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் ரீசனிங்கில் கண்டிப்பாக 25+ கண்டிப்பாக கொடுக்கலாம். சரிங்களா? பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அட்டம்ப்ட் ரீசனிங் அப்படின்னா 30+ கொடுக்கணும். சரிங்களா? 30+ல 33 ஆர் 35 நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கலாம். 25க்கு கீழே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட பிலோ ஆவரேஜ் அட்டம்ப்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் மேக்ஸிமம் அவங்க வந்து ஷார்ட்கட் பேஸ்டில் போயிருந்தாங்க. அதில் ஒரு 50% ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தான். ஸோ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் புக்ஸே படிக்கலை, இல்லை நான் ப்ரிப்பரேஷனே பண்ணலன்றவங்க கூட அவுட் ஆஃப் 40க்கு 20 கொஷின்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+I இட்டாலிக், பீனா போல்டு. ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்டல் நம்பர் என்ன, டெசிமல் நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஜென்ரலாக இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 40க்கு அவுட் ஆஃப் 30 எபோவ் கொடுக்கலாம். மினிமம் அட்டம்ப்ட் எபோவ் 30, மேக்ஸிமம் 40 அவுட் ஆஃப் 40 கொடுத்தவங்க இருக்காங்க. மேபி வந்து 1 or 2 கொஷின்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ குட் அட்டம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 35 வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாக பார்க்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னாலே இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்த ஒவ்வொரு எக்ஸாமையும் பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்டாக எஸ்பிபிஓ ஐபிபிஎஸ்பிஓவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கை தான் பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவாக படித்தாலும் சரி, இல்லை பேங்கிங் அவேர்னஸ் படித்தாலும் சரி, மேக்ஸிமம் பேங்கிங் ட்ரெண்டுனால பேங்கிங் அவேர்னஸும் டேட்டாஸ் கேட்குறது, வேல்யூஸ் கேட்குறதா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் மோஸ்ட்டாக ஒரு கொஷின் மேபி பேங்கிங் ரிலேட்டடாக வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் இந்தியன் பேங்க்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் குட் அட்டம்ப்ட் அப்படின்னா ஒரு 15 தான். அதுக்கு மேலே நான் குட் அட்டம்ப்ட் சொல்ல விரும்பலை. மினிமமாக ஒரு 5 கொஷினாவது போட்டுருந்துருக்கலாம். நான் சிக்கிம் கேபிட்டல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியன் பேங்க் ஹெட்குவார்ட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. நபார்டு சேர்மன் கேட்டிருந்தாங்க. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இந்தியா யாரை பீட் பண்ணான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் யூத் டே January 12. ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்லையாவது ஒரு நல்ல நம்பர் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரீசனிங் மேக்ஸ் நல்லா பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செக்ஷனலே வருமானு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஷின்ஸ் இருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக இருக்குது. பிரசிடென்ட் ரிலேட்டடாக 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கே நமக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். இப்போ நீங்கள் ஜிஇ டேக் போடலை அப்படின்னா அது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் பிரசிடென்ட் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்பாங்களா அப்படின்றது நமக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அது உங்களோட நாலேஜ் பொறுத்து. நீங்கள் எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 15 கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ குட் அட்டம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 தான் குட் அட்டம்ப்ட். நான் அதுக்கு மேலே போக விரும்பலை. மேபி நீங்கள் அதுக்கு மேலே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நாலேஜ் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பற்றி நான் பெருசாக ரிவ்யூ பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். ஸோ 20% ஒரு 20% ஆஃப் கொஷின் ரொம்ப ஈஸி. மிஸ்பெல்ட்டு, ஸ்னானம் ஸ்டாண்டர்டம்ஸ்க்கு பதிலாக சிங்குலர் ப்ளூரல், ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி கொஞ்சம் போகும்போது மிக்ஸ்டு பேராஜம்பிள், இந்த ஏபிசிடி பிசிஏடி கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு செகண்ட், அதாவது வேகமாக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு செகண்ட் நின்று போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கொஷின் கொடுத்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக படித்து போட்டோம் அப்படின்னா போட்டுடலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃப் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இன்னொரு பேராகிராஃப் கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா போடலாம். கண்டிப்பாக அதுவுமே 40 கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 30 கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பட் நல்ல ஸ்கோர் அப்படின்னா எபோவ் 50% கண்டிப்பாக எடுக்கலாம். அவுட் ஆஃப் 40க்கு 20 மார்க்ஸ் மேலே எல்லாராலையும் இந்த எக்ஸாமில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் தான் ஆப்டிடியூட். மோரார்லெஸ் இந்த என்டையர் செக்ஷனை பார்க்கும்போது ஆப்டிடியூட் ஓகே, அது வந்து மாடரேட் தான், ஈஸின்னு நான் சொல்லவே முடியாது. சிம்பிளிஃபிகேஷனில் அப்ராக்சிமேஷன் மட்டும் ஓகே போட்டுடலாம் டக்கு டக்குன்னு. ராங் நம்பர் சீரீஸில் நம்பர்ஸ் பெருசாக இருந்தாலும் லாஜிக்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மேக்ஸ்ன்றதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எடுத்துக்க வேண்டாம். ஸோ சால்வ் பண்ணும்போது பார்த்தா பெருசாக லாஜிக் இல்லை,
டிஃபரன்ஸ் எடுத்தால் ப்ரைம் நம்பர்ஸ்னுடைய ஸ்கொயர் டிஃபரன்ஸு இல்லைனா இன்ட்டு 2 - 1 இன்ட்டு 2 + 1. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஒரு 2-3 கொஷின்ஸ்க்கு இருந்தாலும் ஒரு சில கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு. அது அந்த ஃப்ளோவில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துருந்துருக்கும். இதை தாண்டி மேக்ஸில் என்ன பிரச்சனை, எதனால் மேக்ஸ் அட்டெம்ப்ட் குறைஞ்சிச்சு? நான் எல்லா செக்ஷனும் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணேன், ஆனாலும் எனக்கு வந்து மேக்ஸில் வந்து அட்டெம்ப்ட் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, யாருக்கு எந்த கொஷின் ஸ்டார்ட் ஆகுதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், ஒரு சிலருக்கு டிஐயில் வந்திருக்கும். மேக்ஸிமம் டிஐனாலே நம்ம போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கிளரிக்கல் மீன்ஸ் தானே, கண்டிப்பாக டூவபிள் தான். ஸோ அந்த பாயிண்ட் பி வச்சு கொடுத்துருக்கிற ஒரு டிஐ வந்து டைம் கன்சியூமிங், போட முடியாதுன்னு இல்லை, உங்களோட டைமை அது எப்படி வந்து வேஸ்ட் பண்ணிச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு டைம் கன்சியூமிங் தான் அந்த பிரச்சனை. யாரெல்லாம் மிஸ்சலினிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களோட அட்டம்ஸ்லாம் எபோவ் 20 இருக்குது. ஸோ மீதி கேஸ்லெட்டில் 2 கேஸ்லெட்டில் ஒரு கேஸ்லெட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இங்கே மிஸ்சலினியஸை மட்டும் போட்டவங்க 20 போட்டுருந்துருக்காங்க. டிஐயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனவங்களால 20 போட முடியாத ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு, ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னா 20 எபோவ் குட் அட்டெம்ப்ட். 20 எபோவில் நீங்கள் 25, 26, 28 எவ்வளோனாலும் போட்டிருக்கலாம். பட் ஆனால் 15 or 17க்கு கீழே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஐனால் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவே நீங்கள் மிஸ்சலினியஸ் பக்கம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் கூடி இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷம் நல்ல வேக்கன்சி இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சாச்சு. ஸோ இனிமேல் எக்ஸாமை பற்றி இது ஒரி பண்ணிக்காதீங்க. இனிமேல் ரிசல்ட்டுக்காக தான் நம்ம இருக்க போகிறோம். அடுத்து நமக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களோட ட்ராவல் இதில் தான், இவ்வளோ தான் அட்டம்ஸு நான் என்னோடய ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். ஸோ உங்களோட அட்டம்ஸு, ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் லேக் ஆனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்லாம் பிளட் ரிலேஷன்லாம் லேக் ஆகிருப்பாங்க, இங்கே ஆட்டிடியூட் வந்தோன்னா டிஏயில் லேக் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி லேக் ஆனதுனால மட்டும்தான் அட்டம்ப்ட் குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி உங்களோட மிஸ்டேக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதை பார்க்காதவங்க ஓரளவுக்கு நல்ல அட்டெம்ப்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக டிஃபரன்ஸ் மற்ற கம்பேரிசனை சொல்ல விரும்பலை. ஒரு 100 எபோவ் 110 பிலோ. ஸோ ஒரு 105லிருந்து 110க்கு உள்ள. ஆனால் 105 வருமானு ஒரு டவுட் தான். ஏன்னா வேக்கன்சி நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்ஆர்பி பியூஓ ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆனால் ஆர்ஆர்பி கிளர்க்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இன்னும் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 65, 66 போட்டவங்களாம் கொஞ்சம் ஹோப்போடு இருந்தாங்க. பிஓடைய ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதுவும் கம்மியாக தான் வரும்னு ஒரு கெஸ் இருந்துச்சு, ஏன் வேக்கன்சி நிறைய இருக்குன்னு. ஸோ நம்மளால் எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அட்டம்ஸ் இதுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக எல்லோரும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி தான் அந்த அட்டம்ஸும் சரி, இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தயாராக இருங்க. ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. 2 நாள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு எப்போவுமே டச்சில் இருங்க. ஸோ இந்த கட் ஆஃப் இதுதான் வரும்னு என்னோட ஹோப். 105 or 110. ஸோ இதான் ஃபைனல். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.